Hi friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள். இன்னைக்கு 2 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. 3 ஆப்பிள் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உடைச்சி உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இஞ்சியை இந்த மாதிரி தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடைசட்டி வச்சுக்கோங்க. இந்த வடைசட்டி நல்லா சூடானதும் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்தும் சேர்த்துக்கலாம். அந்த உடைச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க. நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு வந்து 2 கப்பு ரவை அளவுக்கு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் 1 கப்பு போடுறதுனா தகுந்த மாதிரி சாமான்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போது இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுமே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வணங்கிடும். எப்போவுமே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்தோம்னா அதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணுங்க. இன்றைக்கி நான் வந்து 2 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம கோதுமை ரவை அளக்குறோமோ அதே கப்பில் வந்து நம்ம தண்ணியும் அளந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. தண்ணியிலேயே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு வருது. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. எப்போவுமே ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி தண்ணியெல்லாம் சீக்கிரம் இழுத்துரும், உங்களுக்கு ரவை வேகாது. அதனால் மீடியமில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரவை வேகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு வருது.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போது கொஞ்சம் பொடியாக நறுக்குன மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம உப்புமாக்கு. மல்லித்தலையை சேர்த்து நல்லா அது எல்லாத்தையுமே சேர்த்து கிண்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.